நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் எனில் ஆடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் ஸ்ரீ முருகா போற்றி, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 26 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மே 26 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். முதல் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு 7 சனி, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, செகண்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதைன்னு நல்லது பண்ணிட்டு போவார். ராசியை குரு பகவான் பார்க்குறார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போதெல்லாம் நீங்கள் தொழில் ரீதியாக எந்த அளவுக்கு நீங்கள் கடனை வாங்கி நீங்கள் தொழிலை பெரிய லெவலில் ரீச் பண்ணலாம், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணாலும் தொழில் சம்பாத்தியம் கண்டிப்பாக உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தந்தையால் அனுகூலங்கள், லாப மிகுதி கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலம். சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் கலைத்துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நீங்கள் நினச்ச காரியம் கைகூடி வரும். வண்டி வாங்க போகிறீங்க, தாராளமாக பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். இல்லை வீட்டை அலங்காரம் பண்ண போகிறீங்க, பெயிண்ட் பண்ண போகிறீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க, தாராளமாக செய்யலாம். கலைத்துறை, அதாவது இந்த அழகு ஒப்பனை நிலையம், ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரம், அருமையான காலம். இருந்தாலும் சனி பகவான் 2ல் இருப்பதால் பார்த்து பேசுங்க, பழகுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு வாரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க.